இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நிறைய இடத்துல நம்ம வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் இயேசுனுடைய 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிதானே? இதோ வருகிறார், சீக்கிரம் வருகிறார், வந்து விட்டார், வந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிதானே? நம்ம முதல் வருகையை எதில் தியானிக்கிறோம்? தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை தியானிக்கின்றோம். 2ஆம் வருகையை எதில் தியானிக்கின்றோம்? இதில் தியானிக்கின்றோம் திருவருகை காலம். அதுதான் இப்போ இருக்குது. திருவருகை காலத்திலே நம்ம ஆண்டவருடைய வருகையை 2ஆம் வருகையை தியானிக்கின்றோம். மத்தேயு 24:3. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்தபோது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். சீடர்கள் யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க? இயேசுகிட்ட கேள்வி கேட்குறாங்க. எத்தனை கேள்வி கேட்டாங்க? ஒரே கேள்வி. ஒரே கேள்வியா? 2 கேள்வி குறிக்க. அப்படிதானா? ஆமா. ஒரு இதுல ஒரே கொஸ்டின்ல 2 கேள்வி இருக்கும். அப்படிதானா? என்ன கேள்வி? நீர் கூறவை எப்பொழுது நிகழும், அது ஒரு கொஸ்டின். அப்படிதானா? 2வது கொஸ்டின் என்னது? உலகம் முடிவு. உமது வருகை எப்பொழுது நிகழும், அது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்னது? உலகம் எப்போ முடியும்? உலக முடிவுக்கான அறிகுறி என்ன? உலக முடிவுக்கான அறிகுறி என்ன? போர்கள் நடைபெறும், பஞ்சங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், நிலநடுக்கம், வானம் திறந்திருக்கும், அங்கிருந்து நிலநடுக்கம் இருக்கும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படிதானா? அந்த வில்லியம் மில்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த 7th டே அட்வென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7th டே அட்வென்ட்னு சொல்லிட்டு அந்த சபை தோற்றுவிக்கிறதுக்கு அவர் ஒரு மூல காரணம். அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, தானியேல் 8:14, அதற்கு அவர் 2300 நாட்கள் மாலையும் காலையும் இது நீடிக்கும். அப்போ இந்த வில்லியம் மில்லர்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 2300 நாட்களை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 2300 வருடம்னு சொல்லிட்டு அவர் கால்குலேட் பண்ணார். எப்போ தானியேலுடைய காலத்துலேருந்து அது வரைக்கும் கால்குலேட் பண்ணி 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி என்ன செய்ய போதான் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை சொன்னார். சொன்ன உடனே எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? தங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. எதுக்கு இனி எதுக்கு வேலை செய்யணும்? அப்படிதானா? ஆண்டவர் வரப்போறாரு, எதுக்கு வேலை செய்யணும்? 2வது என்னன்னு சொன்னா, தங்களுடைய இருந்த சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டாங்க. நமக்கு தான் சொத்து தேவையில்லை என்னன்னு சொல்லிட்டு விண்ணரசில் செல்வத்தை சேமித்து வைக்கணும்னு சொன்ன உடனே எல்லா சொத்தையும் வித்துட்டாங்க. 3வது என்னன்னு சொன்னா, கலர் ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது, ஆண்டவர் வருகிறார் என்னன்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். 22ஆம் தேதி எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மலைக்கு மேலே ஏறினாங்களாம். ஆண்டவர் வந்தாரா? வரல. எல்லாருக்கும் ஒரே ஏமாத்தம். ஏமாறினோடனே நிறைய பேர் நம்பிக்கை இழந்து அப்படியே போயிட்டாங்க. ஒரு குரூப் என்ன செஞ்சான்னு சொன்னாங்கன்னா, அதையே பின்பற்றி நடந்து கொண்டு அவங்க தான் 7th டே அட்வென்ட் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுதான் ஒன்று. 2வது நம்ம பார்ப்பதுன்னு சொன்னோன்னா, 2000 வருஷத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜனவரி 1 என்ன செய்ய போகுது? உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆப்பிரிக்காவில் நிறைய இருந்துச்சு. நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க 2000 ஆண்டில் உலகம் அழிய போகிறேன்னு சொன்னோன்னே, ஜனவரி 1 2000 வருஷத்தில் உலகம் அழிய போகிறேன்னு சொன்னோன்னே ஒருத்தர் அவர் 2 பேர் சேர்ந்து, கார்டினோ ஜோசப்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், 10 கட்டுகளை மறுபடியும் புதுப்பிக்கிறது. மறுபடியும் புதுப்பித்து இந்த மக்களுக்கு ஏற்றபடி வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்த உடனே ஆண்டவர் திரும்ப வரப்போகிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜனவரி 1 ஆண்டவர் வந்தாரா? வரல. இந்த மக்கள் என்ன செஞ்சாலும் தெரியுமா? உகாண்டா நாட்டில் என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆண்டவர் வரவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னும் ஒரு ஆள் கெரல்ட் கேம்பெயின் சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேமிலி ரேடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காரு. அந்த ரேடியோ வச்சுருக்கவர் அவர் தொடக்கத்தில் சொன்னது என்னன்னு சொன்னா, 1994 செப்டம்பர் 6ஆம் தேதி என்ன செய்ய போதான்
உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ரேடியோ வழியாக சொல்லிட்டார். நிறைய பேர் பின்பற்றி போனாங்க. போன உடனே ஒன்றும் நடக்கலை. இப்போ அவர் உடனே சொன்னார், ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை தணித்து விட்டார். எப்போ வருவார்? இன்னொரு நாள் எனக்கு கொடுத்துருக்காரு. என்ன நாள்? 21 மே 21 மே மாதம் 2011 வரப்போகிறார் என்று சொன்னாங்க. அப்போ என்ன செய்யலை, ஆண்டவர் வரல. அப்புறம் அவர் சொன்னார், இந்த நாள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கோபத்தை தணித்து விட்டார், மறுபடியும் வரப்போகிறார். எப்போ? அக்டோபர் 21, 2011. வந்தாரா? வரல. நம்ம கத்தோலிக்கர்கள்லாம் அதை விட மேலான ஒரு படி மேலே. எப்படின்னு தெரியுமா? கேண்டில் 3 நாள் இருள் இருக்குமா. அந்த கேண்டிலை மந்திரிச்சாதான் என்ன செய்யுமா, 2ஆம் வருகையில் தப்பிக்க முடியுமா. ஒரே ஒரு கேண்டில் பற்ற வச்சுட்டோன்னா எங்கே போயிடலாம்? நேரே மோட்சத்துக்கு போயிடலாம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா? ஒரு கேண்டில் நம்மளை ரட்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன்னா, 2012 ஒரு ஃபாதருடைய ஆர்டினேஷனுக்கு போயிருந்தேன். இப்போ காலையில் நான் அந்த கோயிலில் போய் இறங்குறேன். தங்குறதுக்கு அங்கே தான் இடம் கொடுத்துருக்காங்க. தங்கியிருக்க நான் பிரதராக இருந்தேன். அப்போ அங்கே போகும்போது பூசை முடிஞ்ச உடனே நிறைய மக்கள்னு சொன்னோன்னா எல்லாரும் மெழுகுத்திரியோடு வந்திருக்காங்க. மெழுகுத்திரி வந்தோடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கடையில எல்லாம் மெழுகுத்திரி இல்லை, எல்லாம் காலி. எல்லோரும் வாங்கிட்டு வந்து கிடைக்காதவங்க எல்லாம் ஓடி ஓடி அலையிறாங்க, மெழுகுத்திரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. வந்துட்டு டிசம்பர் 27 2012 உலகம் அழிய போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த பக்கத்தில். உடனே எல்லா மக்களும் வந்துட்டு நான் கேட்டோன்னு சொன்னார், அது உலகம் அழியப்போது, அதனால் யாருக்கு வீட்டில் எல்லாம் இந்த மந்திரிச்ச கேண்டில் இருக்கவங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம், ரட்சிக்கப்பட்டு எங்கே மீட்கப்படுவார்களாம். ஒரு கேண்டில் மந்திரிச்ச உடனே நம்ம எங்கே போயிடுவோம், மோட்சத்துக்கு போகணும். எப்படி வேணாலும் வாழலாம். கடைசியில் ஒரு கேண்டிலை பற்ற வச்சுட்டோன்னா என்ன செய்யலாம், 2ஆம் வருகையில் அவர் கூட போகலாம். அப்படிதானா? எதுவுமே நம்ம என்ன செய்யாது. உள்ளத்தில் இந்த மனமாற்றம் இல்லைன்னு சொன்னா, முதல் வருகையும் சரி, 2ஆவது வருகையும் சரி, 4ஆவது வருகையும் சரி, ஆண்டவருடைய 10ஆவது வருகையும் நம்ம ஏமாந்து தான் போவோம். இப்போ இந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பழைய ஏற்பாடு இந்த புதிய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது 50 முறை என்ன சொல்கின்றார், விழிப்பாயிருங்கள். என்ன செய்கிறார், ஆண்டவர் வரப்போகிறார். விழிப்பாயிருங்கள் என்ன செய்கின்றார், ஆண்டவர் வரப்போகிறார். நீங்கள் மத்தேயு 25:13. எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. 24:44. எனவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்ப என்ன சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள். நினையாத நேரத்தில் ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நாளோ வேலையோ எதுவுமே தெரியாது. அப்போ 50 முறை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த விவிலியத்தில் இது புதிய ஏற்பாடில் ஆண்டவர் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்றார். விண்ணகமே நம் தாய் நாடு, அங்குதான் யார் வருவார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். அடுத்து தீத்து 2:13. தீத்து 2:13. மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமை மிக்க கடவுளின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகின்றது. அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக என்னோட விழிப்போடு காத்து கொண்டு இருக்கிறோம். அது 1 பேதுரு 5:8 எடுத்து பாருங்க. 1 பேதுரு 5:8. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். என்ன செய்ய போகிறார், எதிராளியான சாத்தான் சிங்கத்தை போல உங்களை அப்போ எப்போ என்ன சொன்னா, விழிப்பாயிருங்கள். அடுத்து திருவழிப்பாடுல என்ன சொன்னா, 6 முறை இதோ நான் வருகிறேன் விழிப்பாயிருங்கள், இதோ நான் வருகிறேன் விழிப்பாயிருங்கள். கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை பாருங்கள். இந்த புத்தகத்துடைய பைபிள் இதோட முடிகிறதுக்கும் 22:20. திருவழிப்பாடு 22:20. இதோ வருகிறார், என்ன செய்கின்றார், இதோ வருகிறார், விழிப்பாயிருந்து அவருக்காக காத்திருப்போம். மாரா நாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவரே சீக்கிரம் வாரும். இதோ வருகிறார், ஆண்டவரே சீக்கிரம் வாரும், அப்படிதானா? அப்போ ஆண்டவர் என்னோட விழிப்பா இருந்து நம்ம என்ன செய்யணும்,
ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கணும், அதனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கணும். அப்போ அது என்ன சொன்னா, ஆண்டவர் உடனே வரப்போகிறார் என்று என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்க, அப்படித்தானா? ஆனால் மத்தேயு நற்செய்தி 24 நம்ம எடுங்க, 8, 24:8. இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கம். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கம். புரியல. இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே, முடிவின் தொடக்கம். இது ஒண்ணுமே எனது ஒரு தொடக்கம்தான். அப்போ ஆண்டவர் வருகைக்காக 5 அறிகுறிகள் நடந்து தீரணும். அது நடந்தாதான் என்ன செய்யும், இந்த 2ஆம் வருகை ஆண்டவருடைய இது நமக்கு தெரியும். முதல் அறிகுறி என்னன்னு சொன்னா, அதுல மத்தேயு 24:4-5. அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறித்தவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறித்தவர செய்வர். 11 வாசிங்க. 11. பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி பலரை நெறித்தவறி அலைய செய்வார்கள். 23 வாசிங்க. அதுல 23. அப்பொழுது யாராவது உங்களிடம் இதோ மெசியா இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, இம்மானுவேல் கூடாரத்தில் அங்க இறங்கிட்டு இருக்காரு, அப்படித்தானே மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கேரளாவில் இம்மானுவேல்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்துல ஆண்டவர் மெஸ்ஸியா பிறக்கப்பாருன்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த கூடாரத்தை தேடுவாங்க. அங்கதான் மெஸ்ஸியா மறப்பாரு, இங்க போறாரு, அங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஏமாத்துட்டே இருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 64 போலி மெஸ்ஸியாக்கள் தோன்றியிருக்கிறார்களாம். எத்தனை பேர்? 64. உண்மையான மெஸ்ஸியா வரும்போது ஏற்றுக்கொள்வார்களா? 64 போலி. எதுக்குன்னு சொன்னா, சாத்தானுக்கு தெரியும் இந்த மக்களை என்ன செய்யணும்னா, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் மெஸ்ஸியா. அப்போ எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், தப்பு, இவர் இல்லை மெஸ்ஸியா. அடுத்து ஒருத்தர், இவர் தான் மெஸ்ஸியா, இவர் இல்லை. இப்போ உண்மையான மெஸ்ஸியா வரும்போது என்ன ஆகுது, ஏற்றுக்கொள்ளல. யோவான் 5:43. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை என்ன செய்வீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறாரு, நான் தந்தையின் பெயரால் வந்திருக்கிறேன், ஆனால் நீங்க என்ன செய்யல, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற யாரோ ஒருத்தர் அவங்க பேர்ல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. இப்ப நிஜத்தை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்காதவர் சாத்தான் என்ன செய்தான், பல போலி இறைவாக்குகளை அனுப்பி கொண்டே இருந்தார். அடுத்து என்ன சொன்னா, பல விதமான இந்த 11வது வசனம் வாசிங்க. 24:11. நெறி தவறிய மக்கள் பல பேர் ஆண்டவர் அன்பிலிருந்து விலகி செல்வார்கள். அப்போ நெறி தவறி அலைய செய்வார்கள், அப்படிதானா? பலருடைய அன்பு என்ன செய்துவிடும், தணிந்து விடும். எந்த அன்பு தணிந்து விடும்? ஒருவர் அன்பு செய்த அன்பா, இல்லை மனித அன்பா? எந்த அன்பு தணிந்து விடும்? யாருடைய கடவுள் மேல் உள்ள அன்பு என்ன செய்யும், தணிந்து விடும். நீங்க தொடக்க நூல் 6:2 வசனம். மனிதரின் புதல்வியர் அழகாய் இருப்பதை தெய்வ புதல்வர்கள் கண்டு தங்களை சேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவி ஆக்கி கொண்டனர். மனிதனின் புதல்வியர் அழகாக இருப்பதை கண்டு தெய்வ புதல்வர்கள் என்ன செஞ்சாங்களாம், தங்களை சேர்த்து கொண்டவர்கள், அவர்களை தேர்ந்து கொண்டவர்களை என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள். இது யாருன்னு தெரியுமா? இந்த 2 பேரும், 2 பேர் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெய்வ புதல்வர்கள், மனித புதல்வன் யாருன்னு தெரியுமா? காயினுடைய மக்களும் சேத்தினுடைய மக்கள். யாருடைய மக்கள்? காயினுடைய மக்களும் சேத்தினுடைய மக்கள். காயின் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் தெரியும் உங்களுக்கு, தன் சகோதரனை கொலை செய்தார். சேத்து எப்படி வாழ்ந்தாரு, அதில் போட்டிருக்கு பாருங்க. 5,
6, 5, 6 அப்படி அது பாருங்க. சேத்து 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். இப்போ சேத்து வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா நிறைய வருடம் வாழ்ந்தார். அவர் வந்து 912 வருஷம் வரை யார் வந்தா? 912 ஆண்டுகள் சேத்து வாழ்ந்தார். அப்படிதான் இவங்க மக்களும் யாருடைய பிள்ளைகளும் கல்யாணம் செஞ்சு கொண்டாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள்? காயினுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? காயினுடைய பிள்ளைகளும் சேத்துனுடைய பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டார்களாம். அதுல பிறந்துதான் என்னாச்சா? 5, 6, 5. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமையை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நான் முழுவதும் தீமையை உருவாகி இருப்பதையும் ஆண்டவர் கண்டார். அடுத்த வசனம் பாருங்க. மண்ணுலகில் மனிதன் உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது. கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யாரை கல்யாணம் செஞ்சாங்க? காயினுடைய பிள்ளைங்களை கல்யாணம் செஞ்சாங்க. இந்த பிள்ளைங்க எப்படி வாழும்? பாவம் செஞ்சு செஞ்சு இந்த தலைமுறை என்னாச்சு? நசிஞ்சு போச்சு. மக்கள் கடவுளுடைய அன்பு இல்லாமல் போச்சு. நிறைய பிள்ளைங்க கடவுளுடைய அன்போடு வாழ்கிற பிள்ளைங்க சில நேரம் தங்களுடைய திருமண வாழ்க்கை தவறான ஒரு பையனோடு தேர்ந்தெடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, காலேஜ் படிக்கும் பொழுது அதுக்கு லவ்வாம். பையன் நல்லா இருந்தான்னு சொல்லி பார்த்து லவ் பண்ணி பெற்றோரை எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து சொன்னாங்க. அவன் கஞ்சா அடி, திருமணம் செய்யாதுக்குள்ளான்னு சொன்னாலும் கேட்காம எல்லாருடைய பேச்சுக்கு எதிராக அது எம்பிஏ படித்து அதிலே டாப்பில் வந்திருக்கு. இவன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஹீரோயிசத்துக்கும் சில பிள்ளைங்களை அந்த ஹீரோயிசம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும். படிக்கிற பொண்ணு என்ன செஞ்சுட்டு அதனால் அவர் சொல்கிறேன், நான் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருந்தேன் ஃபாதர். எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப பக்தியோடு வளர்த்தாங்க. ஆனால் இந்த இதில் விழுந்த உடனே ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த பொண்ணே வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்லுது, ஹாஸ்பிட்டலில் நான் குழந்தை பிறந்திருக்கேன், என் பக்கத்தில் யாருமே இல்லை, எனக்கு கூட இருக்க யாருமே இல்லை, நான் தனியாக என் குழந்தைய தூக்கிட்டு எங்கே போகணும்னே தெரியல. அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சித்திக்கு சொந்தக்காரன் யாரோ சொன்னாங்க, சரி என் வீட்டுக்கு வந்து 1 மாதம் தங்கிக்கோ. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் யோசித்தேன், நான் எங்கே போவேன்? பச்சை குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகணும், குழந்தைய பார்க்கணும், ஏன் செலவு பார்க்கணும். கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன சொன்னா, ஒரு தவறான முடிவு, கடவுளுடன் செல்ல வேண்டிய அன்பு மாறுகின்ற என்ன செய்யும்? வாழ்வை அழிந்து விடும். பல தருணங்களில் இவ்வாறு தான் செல்கின்றது. இப்போ முதல் இது என்னன்னு சொன்னால், ஏமாற்றுறவனும் ஆண்டவருடைய அன்பு செய்கின்ற பிள்ளைகளை ஏமாற்றுறவங்க என்ன செஞ்சிருவாங்க? வந்துட்டே இருப்பாங்க. போலியான போதனைகளை சொல்கின்ற. இரண்டாவது நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இன்னல்களும் துன்பங்களும். அப்படிதானா? மத்தேயு 24:6-8. முதல் அறிகுறி ஏமாற்றுகிறவன், அப்புறம் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி செல்கின்ற தலைவர்கள், தீய தலைவர்கள் தோன்றும். இரண்டாவது வந்து நம்ம பார்க்கிறது என்னது? இன்னல்களும் துன்பங்களும். மத்தேயு 24 போர் முழக்கங்களையும் செய்திகளை கேட்கின்ற பொழுது, ஆனால் நீங்கள் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே இவை என்ன ஆகாது? முடிவாகாது. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும், பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனையின் தொடக்கமே. இது எல்லாமே என்னதான்? தொடக்கம் தானா? இது என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட் தானா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஐயோ போர் வந்துருச்சு, உலகம் அழிய போர். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாமே வந்து ஒரு தொடக்கம் தான். இந்த உலகம் தோன்றியதுலேருந்து இன்று வரைக்கும் 15,000 போர்கள் நடந்திருக்கிறதா. 362 கோடி மக்கள் இறந்திருக்கிறாங்களாம்.
இப்போ கூட இறந்துட்டு இருக்கான், அப்படிதானே? நிறைய போர் எங்கே இருக்குது? ரஷ்யா, உக்ரைன், அப்படித்தானே? பாலஸ்தீன், இஸ்ராயல், இன்னும் பல நாடுகளுக்கு போர் நடந்து கொண்டு, இந்தியா, பாகிஸ்தான், அப்படிதானே? இப்படி பல்வேறு நாடுகளுக்கு இடையே போர் நடந்து கொண்டு மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள், அப்படிதானே? போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் முடிவா? இல்லை. இந்த ஆயுதம் வாங்குறது புரியுதா? இந்த எல்லா நாடும் ஆயுதம் வாங்குறது 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 அடி அகலத்தில் தங்கத்தினால சுவர் கட்டலாமா, மதில் கட்டலாமா? இன்னை விற்கிற பவுனுக்கு விலைக்கு 150 கிலோமீட்டரில் 3 அடி அகத்தில் வெறும் தங்கத்தினால என்ன செய்யலாம்லாம்? சுவர் கட்டலாம். அவ்வளோ தூரம் நம்ம எதுக்காக இது பணம் செலவிட்டு இருக்கிறோம்? போர்களுக்காகவும் ஆயுதத்துக்காக என்ன செஞ்சுருக்கோம்? பணம் செலவு செய்திருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, முடிவாக்காது. திருவெளிப்பாடு 6:8. திருவெளிப்பாட்டில் நிறைய குதிரைகள் எல்லாம் வரும், அப்படிதானே? வெளறிய பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரின் பெயர் சாவு, பாதாளம் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றிலும் மண்ணுலகில் விலங்குகளிலும் உலகின் கால் பகுதி அழிக்க சாவுக்கு பாதாளத்திற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்போ அந்த அந்த இதில் 4 குதிரை வரும், அப்படிதான்? ஒன்று வெள்ளை குதிரை, இன்னொன்று சிவப்பு குதிரை, இன்னொன்று கருப்பு குதிரை. இது வெளறிய பச்சை குதிரை. வெளறிய பச்சை குதிரை என்ன செய்யுமா? உலகத்தில் பஞ்சமும் கொள்ளை நோயும் கொடியதும் வாளினால் அழிக்கப்பட்டு எத்தனை பேர் இறப்பான்னு போட்டிருக்காங்க? 4/1 பகுதி தான் என்ன செய்வாங்களாம்? அழிக்கப்படுவார்கள், அப்படிதானா? அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நடந்ததை விட பல மடங்கு மேலாக நடக்கும் என்று சொல்கின்றார். இந்த உலகத்திலே பல்வேறு போர்கள், பல்வேறு பஞ்சங்கள் எல்லாமே நடந்திருக்கு, அப்படிதானா? நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தோன்னா செக் பண்ணால் பார்த்தா சரி. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிவுகள் எதுன்னு சொல்லுவேன்? முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு போட்டு அழித்தது, இவ்வாறு பல இது இருக்குது. நான் ஆண்டவர் சொன்னேன்னா, இதெல்லாம் ஒரு தொடக்கமே. தொடக்கமே இப்படி இருந்தனா முடிவு எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழிவுகள் இருக்குமா? 3வது நாம் பார்ப்பது என்னவென்றால், நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படும். மத்தேயு 24:14. உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய என் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படும். உலகெங்கும் என்ன செய்யப்படும்? நற்செய்தி அறிவிக்கப்படும். அதன் பின் முடிவு வரும். அதன் பிறகுதான் என்ன வரும்? முடிவு வரும். இப்ப எல்லா இடத்துலயும் நற்செய்தி அறிவிச்சுட்டாங்களா? இல்ல. இன்னும் நிறைய இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? நற்செய்தி அறிவிக்கப்படும், அப்படிதானா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இதுலயே இன்னும் என்ன செய்யப்படல? நற்செய்தி அறிவிக்கப்படலை, கேட்கல, அவங்க ஏற்றுக்கொள்ளல, அப்படிதானா? இப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கப்படும். வின்சென்ட் பெரர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய பேரை இறந்தவங்கள உயிரோடு எழுப்ப செய்திருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க 38 பேர், ஒரு சில பேர் சொல்லுவாங்க 62 பேரை உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் போதிக்கும் பொழுது பல லட்சம் மக்கள் வருவாங்களாம். வருகின்ற பொழுது அவர் போதிக்கின்ற வார்த்தை அவர்கள் மொழியிலே புரிந்து கொள்வார்களாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். வின்சென்ட் பெரர்ன்னு சொல்லிட்டு ஒரு புனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன செஞ்சார்? பல இடங்களுக்கு பல நாடுகள் சென்று இறை வார்த்தை போதித்தார். நம்ம நாட்டுக்கு வந்தவர் யாரு? தோமையார். இன்னொன்று யார்? பெரிய ஒரு இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. யாரு? பிரான்சிஸ் சவேரியார். பல நாடுகள் சென்று என்ன செஞ்சார்? இறை வார்த்தையை போதித்தார். நம்ம இங்கே ஆசியாவில் உள்ள நாடுகளில் பல நாடுகளில் என்ன செஞ்சார்? அவர் இறை வார்த்தையை போதித்தார். அவர் சொல்லுவார், என் கைகள் பலவீனமாக உள்ளது, நான் ஞானஸ்நானம் கொடுத்து 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 கை பயங்கரமாக வலிக்குது. ஒரே நேரத்தில் 1000-2000 பேருக்கு ஞானஸ்நானமா, 3 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துமே ஒரு வழி ஆகுது. அந்த குழந்தை அந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும், இந்த குழந்தை இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும். பெற்றோர் ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரே நேரத்தில் 1000 பேர் 2000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அவருக்கு உள்ள தாகம் இறைவனுடைய வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும்?
போதிக்கப்பட வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் தான் எல்லாருக்கும் போதிச்சுட்டு இருந்தார். அவருடைய போதனை என்னன்னு சொன்னா, படைப்புக்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், நற்செய்தி அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு மார்க் நற்செய்தியில் கூறப்பட்டது போல அவர் சொல்லுவார். அவர் யாருக்கெல்லாம் போதிச்சாரு? பறவைக்கு போதிச்சாரு, தவளைக்கு போதிச்சாரு, மீனுக்கு போதிச்சாரு, விலங்கு போதிச்சாரு, ஓநாய்க்கு போதிச்சாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, உலகத்துல உள்ள எல்லாம் காட்டு மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் போதிச்சார், மக்களுக்கு போதிச்சார். நம்ம எல்லாரும் நினைப்போம் அந்தோனியர் தான் மீனுக்கு போதிச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே யார் போதிச்சா? அசிசியார், பிரான்சிஸ் அசிசியார் மீன்களுக்கு போதிப்பார், விலங்குகளுக்கு போதிப்பார். இதை பார்த்து தான் அதுக்கப்புறம் அவருடைய சீடர்களாக இருக்கின்ற இந்த அந்தோனியார் வந்து போதிப்பார். இப்போ இவ்வாறு இறைவனுடைய இறை வார்த்தை, அதாவது நற்செய்தியானது என்ன செய்யப்பட வேண்டும்? எல்லா இடத்திலையும் போதிக்கப்பட வேண்டும். முதலாவது யார் வருவா? ஏமாற்றுகிறவன் கடவுள் அன்பிலிருந்து விலகி செல்கின்ற ஒரு தலைமுறை வரும். இரண்டாவது என்னது? போர்களும் பஞ்சங்களும் இன்னல்களும் துன்பங்களும் இருக்கும். மூன்றாவது என்னது? நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படிதானா? அடுத்து வந்து என்னன்னு சொன்னா, மத்தேயு 24:15 நடுங்க வைக்கும் தீட்டு. இறைவாக்கினர்கள் தானியேல் உரைத்த நடுநடுங்க வைக்கும் தீட்டும் திரு உறைவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது இதை படிப்பவர் புரிந்து கொள்ளட்டும். இதை படிப்பவர் இஸ்ராயல் மக்களுக்கு இது தெரியும். எதை பற்றி கூறுறான்னு சொன்னா, தானியேல் 9:27 ஒரு வாரம் அவன் பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாழ்வான். ஒரு வாரத்தில் பாதி கழிந்த பின் பலிகளையும் காணிக்கைகளையும் நிறுத்தி விடுவான். திருக்கோவிலின் மூலையில் பாழாக்கும் அருவருப்பு வைக்கப்படும். திருக்கோவில் என்ன செய்வாங்கன்னா, பாழாக்கின் அருவருப்பான சிலைகள் வைக்கப்படும். காணிக்கைகளும் பலிகளும் என்ன செய்யப்படாது, கொடுக்கப்பட மாட்டாது, தடை செய்யப்படும். அந்த 24:15 கீழே வந்து அந்த அடியில் வந்து குறிப்பு போட்டிருப்பாங்க பாருங்க, என்ன குறிப்புன்னு சொல்லிட்டு. மக்கபேறு புத்தக காலத்தில் எருசலேம் கோயிலில் அந்தியோக்கு என்னது குறிக்கும்? சிலையை குறிக்கும். அப்ப என்ன சொல்றேன்னா, பலிப்பீடத்துக்கு எதிராக பலவிதமான அருவருக்கத்தக்க செயல்கள் நடக்கும். பிரெஞ்சு புரட்சியின் போது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பிரான்ஸ் நாட்டில் நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன் நான். இது என்ன செய்வேன்னா, அந்த பீடத்தில், கோயிலில் உள்ள பீடத்தில் விபச்சாரிகளை படுக்க வைப்பாங்களாம். வச்சுட்டு சொல்லுவாங்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ. என்ன சொல்லுவாங்களாம், அன்னை மரியாளுக்கு பதிலாக அந்த விபச்சாரி போட்டு சொல்லுவாங்களாம், அந்த பீடத்தில் மேலே போட்டு சொல்லுவாங்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ என்று என்ன செய்வாங்களாம், தீட்டுப்படுத்தினாங்களாம். அநேக பீடங்களை தீட்டுப்படுத்துகிறாங்களாம். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தான் வழிபாடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான் வழிபாடுன்னு சொல்லிட்டு, சட்டானிக் வர்ஷிப்னு சொல்லிட்டு. அதில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏன் நம்ம வந்து கையில் நன்மை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ஒன்று. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கையில் நன்மையை வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க, அதை கீழே போட்டு மிதித்து வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு அசிங்கப்படுத்துறது, தீட்டுப்படுத்துறது தான் இவங்களுடைய தேவை. நான் வந்து கேள்விப்பட்டது, டெல்லியில் ஒரு முறை இந்த நார்த் ஈஸ்ட் மெகாலயை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த பெண்மணி வந்து கத்தோலிக்க. இப்போ அந்த வீட்டில் உள்ள ஒரு பையன் சொல்லியிருக்காப்புல, எனக்கு வந்து என் பாட்டி உடம்பு சரியில்லை, நீ வந்து அந்த நற்கனை வாங்கிட்டு கொண்டு வா, என் பாட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் உனக்கு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. இந்த அம்மாவுக்கும் சரி ஒரு நன்மை வாங்கிட்டு கொடுத்தனா 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டிக்கு தானே நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை 2 தடவை பார்த்தாங்க. அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த பாட்டியை பார்க்க முடியல. இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது, இது வந்து இந்த சாத்தான் வழிபாடுகின்ற இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி தீட்டுப்படுத்துகின்ற பொழுது அந்த அம்மாவுக்கு தெரிய வந்தோடனே இது ஒரு சிஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சிஸ்டர் போய் சொன்ன உடனே இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ அந்த திருப்பலியில்
அர்ப்பணிக்கப்பட்ட அப்பத்தை கொண்டு போகாத சாதா ஒரு அப்பத்தை கொண்டு போன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். இந்த அம்மாவும் கொண்டு போய் கொடுத்துருக்கு. என்ன சொல்லிச்சிருக்கு, இதுதான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு அங்கே போய் வைக்கிறாங்களாம். இவங்க கூட இன்னும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இது கிறிஸ்துவன் உடல் கிடையாது. சாத்தானுக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் என்று. நமக்கு சாத்தான் அறிக்கை எடுக்கிறான் என்னன்னு சொல்லிட்டு, இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று அறிக்கை இடுகின்றான். அவன் தீட்டுப்படுத்துறது கடவுளுக்கு எதிராக, சாதா அப்பத்துக்கு எதிராக, கிறிஸ்துவின் உடலுக்கு எதிராக தீட்டுப்படுத்துகிறான். இவ்வாறு பலவிதமான தீட்டுப்படுத்துகின்ற, கடவுளை தீட்டுப்படுத்துகின்ற பல குரூப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து என்னன்னு சொன்னா, தேர்ந்து கொள்ளப்பட்டவருடைய மீட்பு பெறாதுமாறு அவங்க என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. அப்படித்தானா? இப்போ தேர்ந்தவருடைய மீட்பு வந்து என்ன செய்யும், தடைப்படும். அப்படித்தானா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரு? நம்ம தான் தேர்ந்தெடுக்க. அப்படிதானா? அப்படிதானா? இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது நம்ம எல்லாம் இருந்தோமா? இல்லை. அப்படிதானா? இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரு? யாரு? இஸ்ராயேல் மக்கள். யாரு? இஸ்ராயேல் மக்கள். இப்ப இஸ்ராயேல் மக்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். நம்ம மட்டும் இல்லை. அப்படிதானா? ரோமியர் 11, 14, 15. இதன் பின் வழியாக என் இனத்தாரும் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகின்றோம். பவுலுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, எங்கேயாவது இந்த மக்களை பார்த்து இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, மீட்கப்பெற மாட்டார்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. அப்படிதானா? இந்த ஆசை வந்து அவருக்கு நிறைவேறல. அடுத்து பாருங்க 25, 11, 25. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைப்பொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரை தான் இஸ்ராயேல் ஒரு பகுதியினர் பாழாகி மங்கி உள்ளம் கொண்டிருப்பார்கள். அடுத்து மங்கிய உள்ளம் கொண்டிருப்பார்கள். பின்னர் இஸ்ராயேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். பின்னர் இஸ்ரேல் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்யப்படுவாங்க, முழுவதும் மீட்கப்படும். எல்லாரும் மீட்கப்பட்டார்களா? தேர்ந்தெடுக்க மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டார்களா? இப்போ புறவினத்தார் எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பின் இதை யாருக்கு பொறாமை ஏற்படுத்த செய்யும்? இஸ்ராயேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு என்ன செய்யும், பொறாமையை ஏற்படுத்த செய்யும். அதன் பிறகு என்ன செய்வார் ஆண்டவர், இஸ்ராயேல் மக்கள் உள்ள தேர்ந்தெடுக்கும் மக்கள் எல்லோரையும் என்ன செய்வார், மீட்படைய செய்வார்கள். அப்படிதானா? இப்போ நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டாலும் இறுதியில் என்ன செய்யப்படும், இந்த இஸ்ராயேல் மக்கள் அனைவருமே மீட்கப்படணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஏமாற்றுகிறவன், அப்புறம் தலைமுறை கடவுளை அன்பு செய்யாத தலைமுறையோடு சேர்ந்திருக்கின்றவர்கள். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், இன்னல்களும் துன்பங்களும். மூன்றாவது என்னது, நற்செய்தியை உலகம் எங்கும் அறிவிக்க நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நடுங்க வைக்கும் தீட்டு. ஐந்தாவது தேர்ந்து கொண்டப்பட்டவர்களின் மீட்பு. அப்படிதானா? அப்புறம் எப்படி ரெண்டாவது வருகை அப்படின்னா, ரெண்டாவது வருகை என்ன? மத்தேயு 4:17. இது கனெக்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இந்த இரண்டாம் வருகையின் போது நமக்கு எல்லாம் தேவைப்படுது ஒன்னே ஒன்று தான். நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். இதோ வருகிறார், அங்கே வருகிறார், வந்து கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னாலும் நம்பாதீங்க. ஒன்னே ஒன்று நம்புங்க, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். என்ன வந்திருக்கும், விண்ணரசு உங்களிடம் வந்துவிட்டது. மனம் மாற்றம்னா என்ன? பாவம் செய்யாமல் இருக்குது மனமாற்றமா? மனமாற்றம்னா என்ன?
மனமாற்றம் என்பது நம்ம பாவம் செஞ்சுட்டு இருப்போம், பாவத்தை மட்டும் விடுவதில்லை, என்ன செய்யணும்? கடவுளையும் அன்பு செய்யணும். அன்பு செய்யணும். நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோன்னு சொன்னால், மனமாற்றம்னு சொன்னால் பாவத்தை விட்டுட்டு வாழ்கிறது தான். பாவத்தை விடுவதில்லை மனமாற்றம். பாவத்தை விட்டு விட்டு நம்ம என்ன செய்யணும்? கடவுளை அன்பு செய்யணும். அந்த யூத மக்களுக்கு கடவுளை மிகவும் வஞ்சித்து பெற்ற ஒரு பொருள் எதுன்னு சொன்னா மனமாற்றம். இந்த இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு வழி தான் அவங்களுக்கு தெரியுமா? என்ன வழி? இந்த இஸ்ராயல் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னது? மனமாற்றம். வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, எங்களுடைய ஜெபங்கள் விண்ணக கதவுகளை திறக்காவிட்டாலும் எங்கள் மனமாற்றம் எதை திறக்குமா? விண்ணக கதவை திறக்கும். நீதி தலைவர்கள் எடுங்க 2:11. நீதி தலைவர்கள் 2:11. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு எதிராக தீமை செய்தார்கள்? ஆண்டவருக்கு எதிராக தீமை செய்தார்கள். அவர் தங்கள் மூதாதையரின் எகிப்து நாட்டிலிருந்து வெளிக்கொணர்ந்து வந்த கடவுளுக்கு எதிராக தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் கைவிட்டனர். அப்ப யாருக்கு போனாங்க? பாகால் தெய்வத்தை வழிபட போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களை பற்றி சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது என்னன்னு 18வது வாசிங்க. 2:18. ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழுப செய்தார். தொடர்ந்து வாசிங்க. பொழுதெல்லாம் அவர்கள் அந்த தலைவர்களிடம் இருந்து இத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுக்குரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். இந்த மக்கள் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க? அழுது புலம்பி மனவருந்தி யார்கிட்ட திரும்பி சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட திரும்பி சொல்லுவாங்க. எத்தனை முறை இந்த ஒரே ஒரு புத்தகத்துல எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க? யாருக்கா தெரியுமா? எத்தனை முறைன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. 7 முறை. எத்தனை முறை? 7 முறை. 7னா எதை குறிக்கும்? முழுமை. எல்லாருக்கும் தெரிஞ்சோம். 7னா எதை குறிக்கும்? முழுமையா. இப்போ இந்த மக்கள் 7 முறை கடவுளுக்கு எதிராக சென்ற போறது கடவுள் என்ன செஞ்சாரு? மன்னிச்சாரு. இப்போ நம்மளை மன்னிக்க மாட்டாரா? மனம் மாறாமல் இருக்கிறதா நம்முடைய ஒரு பெரிய ஒரு பாவம். இந்த இஸ்ராயல் மக்கள் சொன்னா, ஆண்டவர் மனம் மாற்றம் என்ற ஒரு கடலிலே நாம் மூழ்கி குளிக்க வேண்டுமா? குளிக்கும் போது என்ன ஆகும்? ஆண்டோடைய இரக்கமும் அன்பும் அருளும் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நமக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். இந்த இஸ்ராயல் மக்கள் மனமாற்றம் என்ற ஒற்றை வார்த்தை வைத்துக்கொண்டு கடவுளை என்ன செஞ்சாங்க? வஞ்சித்து எடுத்தாங்க. வஞ்சித்து எடுத்தோன்னு சொன்னால், ஒருத்தவங்க நிறைய காசு இருக்குது, நமக்கு தெரியும், நண்பன் ஏதாவது கேட்டோன்னு கொடுப்பான். போய் திரும்ப போயிட்டு என்ன செய்யும்? 5000 ரூபா கொடுறா, 10000 ரூபா கொடுறா, அப்புறம் தர. அதே போல தான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட போய் மனமாற்றத்தோடு போகின்ற பொழுது என்ன செய்தார்? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நாளும் நோன்னு சொன்னதே கிடையாது, இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் அந்த மக்கள் மனமாற்றம் செய்கின்ற பொழுது எப்போ அது இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது இல்லை. நினிவே மக்களை பார்த்து என்ன சொன்னாரு ஆண்டவர்? யோனா போதிச்சார். என்ன சொன்னாரு? 40 நாட்கள்ல நினிவே நகரம் என்ன செய்ய போறது? அழிய போகுது. அப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நோன்பிருந்து சாம்பல் சாக்குடை இது உடுத்து என்ன செய்யாங்க? அழுது புலம்பி என்ன செஞ்சாங்க? கடவுளுக்கு எதிராக செஞ்ச பாவத்துக்கு எதிராக செஞ்ச எல்லாத்துக்கும் எதிராக என்ன செஞ்சாங்க? மனம் மாறினார்கள். கடவுள் தன்னுடைய உள்ளத்தை எண்ணத்தை மாற்றுவாரா? ஒரே ஒரு காரணத்தை தான் மாற்றுவாராம். எதுக்கா? மனம் மாற்றத்துக்கா. அப்படின்னா பாருங்க, கடவுள் எப்பேற்பட்ட இந்த நினிவே மக்களுடைய செயல்கள் என்ன செஞ்சது? ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. சில பேர் என்ன சொன்னா, நான் மனம் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் செயல்கள் என்னது இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது.
இறை வார்த்தை கேட்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லது செய்வாங்க, நல்லது இது பேசுவாங்க. ஆனால் உள்ளத்தில் வந்து என்ன இருக்காது? செயல்களில் மாற்றம் இருக்காது. ஒரே ஒரு இதோட சொல்லி நான் முடிக்கிறேன். கோயிலில் மெழுகுத்திரி வச்சுருக்கோம்ல, மெழுகுத்திரி எதா மாறுது? உருகுது. கிறிஸ்துனுடைய ஒளியாக மாறுது, அப்படிதானா? கிறிஸ்துனுடைய ஒளியாக மாறுது. தண்ணி ஞாயிற்றுக்கிழமை அப்படிதானா? சாதா தண்ணி எதா மாறும்? தீர்த்தமாக மாறுது, அப்படிதானா? சாதா அப்பம் எதா மாறும்? கடவுளுடைய உடலாக கிறிஸ்துனுடைய உடலும் இரத்தமாக மாறுது, உடலாக மாறுது, அப்படிதானா? சாதா வெள்ளத்துணி ஞானஸ்நானத்தின் போது எதா மாறுது? தூய்மைகள். கிறிஸ்துனுடைய வெண்ணிறை ஆடையாக மாறுகிறது. மாறாத ஒருத்தர் மட்டும் யாரு? மனிதனுடையதான். கோயிலில் வர்ற எல்லா பொருட்களும் மாறுதான். மாறாம சொல்ற ஒருத்தர் யாருன்னு சொன்னா மனிதன் மட்டுமே. நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் என்பது அதுவரை நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்மையிலே நான் கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்கிறேனா? உண்மையிலே கடவுளுடைய செயல்களை நான் செய்கிறேனா? என் குடும்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்கிறேனா? குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளை, என் மனைவி, கணவரை நான் அன்பு செய்கிறேனா? அவங்க போயிட்டு திரும்பி பார்க்கணும், என்னுடைய செயல்கள் கரெக்டாக இருக்கா. இல்லைன்னு சொன்னா திரும்பி வர்றதுக்கு ஆண்டவருக்கு முயற்சி செய்யணும். நான் இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது எனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது? எனக்குள்ளே நான் எதை எடுத்து செல்கிறேன் என் வாழ்வை மாற்றுவதற்காக? இரண்டாம் வருகை என்பது எங்கேயோ ஆண்டவர் எப்படியோ வருவான் இல்லை. உள்ளத்திலே மாற்றம் இருக்கின்ற பொழுது, மனதிலே மாற்றம் இருக்கிறது, செயல்களிலே மாற்றம் இருக்கின்ற பொழுது, இரண்டாம் வருகையின் போது யாரை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு வீட்டில் வந்து பாவசனம் கேட்குறதுக்காக போயிருந்தேன். அந்த அம்மா வந்து பாவசனம் செஞ்சு முடித்தாங்க. சும்மா பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், ஆண்டவர் இன்னை கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தயக்கம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுவோம், போதும் ஃபாதர், கடவுள் இப்போ கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதுதான் இரண்டாம் வருகை. திருவள்ளுவர் சொன்னது போல, இரண்டாம் சாவு என்ன செய்யாது? உங்களை தீண்டாது. முதல் சாவு என்னது? சாதாரண எல்லாருக்கும் வர்றது. இரண்டாம் சாவு உங்களை தீண்டாது என்றால் மனம் மாற்றத்தோடு வாழ்கின்ற பொழுது ஒரு நாளும் நம்மை சாவும் தீண்டாது, நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றோம். மனம் மாறுங்கள், இறைவார்த்தை நம்பி விண்ணரசு செல்லுங்கள். ஆமேன்.